அடுத்து வேலை கொண்டு போனா அவனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில கொடு. அப்பதான் அந்த தாலி அறுப்பு சரியாகும். எங்கேயுமே வேலை செய்ய விடலங்க இவனுங்க. சும்மாவா ஒரு 50 கோடி 60 கோடி போட்டு பாலம் கட்டுறான்னா, அது தண்ணியில அடிச்சுட்டு போற சும்மாவா சொல்லுங்க? இந்த சரியில்ல ஏய் குமரி, இவனை நீ தப்பு அப்பப்ப எங்க பண்ணலாம். மாவட்டத்துக்காரு பக்கமே வர, எல்லாம் சரியில்ல பாத்துக்க. அவரே பாவம் சிங்கப்பூர்ல சிகிச்சை எடுத்துட்டு ஐயா இருக்காரு. இங்க பாரு, நீ அவன் அவரே அவன் வந்து தட்டி பாஸ் மச்சான் இதுல வண்டலூர்ல பால் இருந்து அடிச்சுட்டா போச்சு. திருவண்ணாமலை வரைக்கும். இல்ல மச்சான் இங்க பாருடா. எங்கேயோ ஏய் ரோடே நான் ஒண்ணு மட்டும் போடல சொல்றேன். எங்கேயாவது. இல்லடா விக்ரமே, இங்க பாரு, சென்னையில தப்பு நடந்தா இங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருது. திருச்சியில அப்படிதான், மதுரையில அப்படிதான். இந்த நீ வண்டலூர்ல இருந்து திருவண்ணாமலை பெருசா கண்டுக்க வேணாம். திருவண்ணாமலைனா ஒரு கோவில் மட்டும் தான் தெரியும். பிளஸ் வந்து இப்போ அந்த சிப்காட் இஷ்யூனால ஒரு இஷ்யூ வெளியே வந்துச்சு. மத்தபடி அங்க பெரிய கவனமே இல்லாதது, புரியுதா? டேய் வண்டலூர்ல இருந்து திருவண்ணாமலை வரை அடிச்சிருக்கான் மச்சான். சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அந்த ஆளு. எங்க இருந்து வச்சு சொல்லு பாக்கலாம் அந்த காசு? ஐயா, கரெக்டா இல்லையா எங்க பாஸ்? ஊர் நாசமா போனது காரணமே இந்த கிழட்டு நாய்க்குதாயா. ஐயோ அவனுங்கள பெரிய மகா, அவருனா அவ்வளவுதான் மன்னர் பரம்பரை மன்னர், இந்த பாகுபலியோட இது பண்ணி, ஐயோ அவரா, அவர் வீட்டுல காய்கறி வெட்டுறவர், அவனுக்கே அம்மா பில்டப் கொடுப்பானுங்க. ஏன் அவர் வீட்டுல காய்கறி வெட்டுற ஒரு தம்பி பார்த்து பேசு, நம்மள வெட்டுருவாருன்ற அளவுக்கு பேசுவானுங்க. பில்டப் கொடுத்து 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 எங்கேயுமே அவனுமே ஜெயிக்காம விட்டான். இப்போ திருவண்ணாமலை இருந்து பார்த்தனா நிறைய பசங்க திருப்பூர், ஒசூர், பெங்களூர், வெளியூருக்கு வேலைக்கு போறானுங்க தெரியுமா? இங்க இருந்தா குறைஞ்சபட்ச சம்பளம் தான். நிறைய பேர் டிகிரி முடிச்சவனே எங்க போறதுக்கு தெரியாம என்னென்ன மொழி தெரியாத ஊருக்கு போய் வேலை செய்யறாங்க. என் மாவட்டம் ஏதோ கோயில்னாலும் தப்பிச்சிட்டு இருக்கு, ஏதோ செழிப்பான மாவட்டம் மாதிரி தெரியுதே தவிர, நிறைய பசங்க வேலை வெட்டி எல்லாம் வெறும் 5000 6000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண் பிள்ளைகள் வந்து ஜவுளி கடையில போய் வேலை செய்யுது, இடைநிலையில நின்றுட்டு 5வது 6வது முடிச்சு. நீ போய் பாரு, எல்லா மல்லிக்கல்லையும் பொம்பளை பிள்ளைக்கு தான் வேலை செய்யுற காலம்னா, எல்லாம் வெறுத்து போச்சு. அதெல்லாம் பார்த்து பார்த்து என்னைக்கு இதெல்லாம் மாறுன்றது தெரியல. வந்து என் மாவட்டத்துல வந்து பசங்க படிப்புன்றதே பாதியில் நிறுத்திட்டாங்க, எல்லாம் பணத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாலாம் இல்ல, ரொம்ப அந்த கூலி கடகமான வருமானத்தெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க பசங்க. அதனால்தான் எஜுகேஷன்ல கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டமே திருவண்ணாமலை இருக்கு. இவன் சொத்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு வருஷம் வருஷம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே திருவண்ணாமலையில இருந்து ஆள் வராங்க. ஆஹ் திருவண்ணாமலைக்காரங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே ஆளுங்க வராங்க. இந்த ஊர் திருவிழாலாம் போயிட்டாங்கன்னா திருவண்ணாமலைக்காரங்க அப்படியே போயிடுவாங்க, எங்க வேலையே நின்றுடும். மொத்தம் அங்கிருந்தாயா போறாங்க. ஆனா இங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னா எதுவுமே இல்லை. கோயிலுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது திருப்பதி மாதிரியே தவிர, தனி மனிதனுடைய வாழ்வாதாரன்றது ஒண்ணும் உயரல. அங்க ஒரு 4-5 மாவட்டத்துக்கு வர வேண்டிய காசை மொத்தமா ஒருத்தன் கொள்ளையடிச்சாலும் அவனுக்கு என்ன ஆகும் சொல்லு? அங்க இருக்க மக்களுக்கு என்ன போய் சேரும்? எங்க மாவட்டம் அங்க போய் அவங்க எங்க மாவட்டம் 4 மாவட்டம் அவன் தாண்டா மொத்தமா வச்சு எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அப்படி இல்லடா குமரி, தொழில் நகரம் வந்து இப்போ ஒரு 2 மாவட்டத்துக்கு சேர்த்து இல்ல ஒரு 3 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு தொழில் நகரம் அமைக்கணும். அப்பதான் இப்போ தளபதி இன்னைக்கு கூட சொன்னார்ல, ஒரு 3 மாவட்டத்துல இருக்க 8500 பேருக்கு அங்க வேலை கிடைக்கும் அந்த மாவட்டத்துல இருக்காங்க. அப்ப அங்க இருக்க பசங்க வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேற ஸ்டேட்டுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கேயே வேலை கிடைச்சிடும். அவன் 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 அங்க ஒரு 30,000 வாங்கினா கூட அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி அவனால வாழ்ந்துக்க முடியும் அவன் சொந்த ஊர்ல. அது மாதிரி பண்ணாம நமக்கு 30,000 சாலிடா ஒரு சேலரி இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் நம்மளே கிரியேட் பண்ணிப்போம் மச்சான். தண்ணி போடுவோம், நாளைக்கு 4 இடத்துக்கு 4 தொழில் நம்ம கையில பண்ணிப்போம், புரியுதா? தண்ணி கேனை போட்டு கூட ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கலாம். நியூஸ் பேப்பர் போடுவோம், பால் பாக்கெட் போடுவோம், ஏதாவது ஒரு இது எடுப்போமே மச்சான். ஒரு பிரான்சைஸ் எடுத்து சின்ன சின்ன கடையை ஓட்டு போறோம். இப்படி டீ கடை கூட எத்தனை பிரான்சைஸ் இருக்கு? 30,000 சேலரி ஸ்டாண்டர்டா வருதுன்னா ஒரு இந்திக்காரனையோ இல்ல ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களோ இல்ல ஃபேமிலியை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு போலாம், புரியுதா? உனக்கு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்ற பட்சத்துல என்ன அதுக்கப்புறம் பண்றது என் திறமைக்கு நான் பண்ணிக்கிறேன். எனக்கு எனக்கு தேவையான 30,000 பேசிக்கா நீ அஷ்யூர் பண்ணி கொடு போதும். ஒரு பிரைவேட் செக்டாரோ கவர்மெண்ட் செக்டாரோ ஏதோ ஒரு வேலை இப்ப படிச்சு இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்ப நான் படிச்ச கிராமத்திலே 8வது வரைக்கும் ஸ்கூல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா என் கூட டிகிரி முடிச்சவங்க பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு இருக்கிறது ஒரு 3 பேர் கூட தர மாட்டாங்க என்னோட சேர்த்து என் கிராமத்துல. இப்போ போறாங்க பிள்ளைங்க எல்லாம் போறாங்க, சில பேர் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி போறாங்களே தவிர பெரிய படிப்பை யாரும் ரீச் பண்ணதில்ல. யாருமே படிச்சு ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டான ஒரு ஒர்க்ன்றது யாருமே பண்ணி பார்த்தது இல்லை. எல்லாருமே ஒரு சைட் பிசினஸ்ல போயிடறாங்க. ஒன்று காலேஜ் போகும்போதே போயிடுறாங்க, இல்லையா ஸ்கூலே இடைநிலை நின்றாங்க, செங்கல் சூளை வேலைக்கு போயிடுறானுங்க பசங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வேலை, இந்த பூ சம்பந்தமான வேலை, மாலை கட்டுற வேலை, அது மாதிரி எல்லாம் வேலைக்கு போயிடறாங்களே தவிர
இந்த மத்தபடி எஜுகேஷன் சம்பந்தமான ஜாப்போ இல்ல ஃபேக்டரியா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போறது எதுவுமே இல்லையா. நாசம் மோசம் பண்ணி வச்சிருக்கானுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை. ரொம்ப ரொம்ப அதான நாசம் மோசம் பாஸ், பண்ணி. இப்ப நீ அந்த 30,000 சேலரி கொடுத்து ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குது. இப்ப ஸ்டார்டிங் தான். நம்ம பசங்க இப்ப நம்ம கூட பேசுறோம்னா 1,00,000 சம்பாதிக்கிறோம், 2,00,000 சம்பாதிக்கிறான் இருக்கான், இல்லன்னா நான் சொல்ல. ஆனா இந்த மினிமம் சேலரி கிரியேட் பண்ணா இன்னைக்கு உனக்கு 1,00,000 2,00,000 எத்தனை பிரான்ச்சைஸ் எடுக்க முடியும் சொல்லு? எவ்வளவு பிரான்ச்சைஸ் இருக்கு? அதை வச்சு அவனால ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, முடியாதா? இன்னைக்கு உனக்கு ஒரு கேரண்டீடான நீ எப்படி ஒரு ஒர்க் இருக்கிற பண்ணுவியா? போது இல்ல நீ சொல்றல்ல அந்த ஐடியாலாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் கேக்குறேன்னு ஏன் சொல்றேன்னா, எக்கச்சக்கமா அட்வான்ஸ் ஏறி போச்சு. வாடகை ஜாஸ்தி. சும்மா ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலே இன்னைக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ஒரு சாதாரண சிட்டில 15,000 இப்ப வாடகை. நீ அதெல்லாம் என்ன நீ பிசினஸ்? நீ லோனே போட வேண்டியதான். ஒரு டிகிரிக்கு உனக்கு குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி லோன் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, புரியுதா? இருக்கு. இப்போ நீ கவர்மெண்ட்ல இவ்வளவு ரிஃபார்ம் நடக்குது. சிஎம்டி அப்ரூவல் எல்லாம் வந்து ஈஸியா இருக்கும்போது உனக்கு ரியல் எஸ்டேட்ல இருந்து கம்மியாக தானே போகுது. நெக்ஸ்ட் உனக்கு சேல்ல மட்டும் தான். நீ லீஸ் வாங்கினாலும் அங்க உனக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கம்மியாக தான் போகுது. பட் நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அஷ்யூர்டா ஒரு ஜாப், மினிமம் சேலரியோட நம்ம பசங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்ற பட்சத்துல ஓகே. ஏன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்புங்க, ஒரு 15,000 20,000 மினிமம் கொடுத்து பசங்களுக்கு ஒரு வேலையை அஷ்யூர் பண்ணி கொடுத்தாங்கன்னு போதும். அது கிடைக்க மாட்டேது. அது கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கானுங்க. இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, ஆமா இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. ஒருத்தன் உள்ள கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி வைக்கிறேன்னு சொன்னா அவனை வெளியே அனுப்பி விட்டுறீங்க. முன்னாடி எல்லாம் சென்னை, இருங்காட்டுக்கோட்டை, தாம்பரம், செங்கல்பட்டு, மறைமலை நகர் இப்படிதான் வந்து நம்ம சிப்காட் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கு. திருநெல்வேலியில சிப்காட் இருக்கு, மதுரையில இருக்கு, ஆஹ் நாங்குநேரியில இருக்கு, இப்படி பல இடத்துல இருக்கு. ஆனா உள்ள எவனா ஒருத்த கம்பெனி கேட்டுறன்னு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட காசு கேட்கறது. இப்ப 500 கோடி வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு இண்டஸ்ட்ரி போட போறேன்னா 250 கோடி ஃபர்ஸ்ட் இங்க வந்துரு. மினிஸ்டருக்கு ஒரு கட்டிங், எம்எல்ஏக்கு ஒரு கட்டிங், அந்த லோக்கல் பாடியில இருக்க எல்லாருக்கும் ஒரு கட்டிங்னா அவன் மொத்தத்தையும் கொடுத்துட்டு அவன் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தான்ல, அவனே கடன் வாங்கி தான் ஒரு 500 கோடி எடுத்துன்னு வருவான். அது இவனுங்களே பிரிச்சு கொடுத்துட்டு அவன் திரும்பி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இந்த விஷயத்த என்ன அதான் அந்த அது பண்றாங்க? டீச்சரா இல்ல ஒரு அது வீடியோ இன்னொரு போட்டாங்க. அதுல இன்னொரு சர்க்கிளையும் நீ அப்படியே புரிஞ்சுக்கலாம். கடைசியில அது யாரு மேல போய் தலையில விடியனா, ஒர்க்கர்ஸ் தலையில விடியும். ஓவர் டியூட்டி பார்க்க சொல்லுவான், சம்பளம் கம்மியா இருக்கும். 8 ஹவர்ஸ் ஒர்க்க 10 மணி நேரம் பாரு, 12 மணி நேரம் பாருன்னுவான். கணக்கு 8 மணி அதுவும் நேரம் இல்லாம பேசுவான். அந்த கம்பெனியோட ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்கு பத்தியா இவனுங்க இந்தியால இருக்க இவனுங்க கம்பெனிகளுக்கு கொடுக்குற பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி கொடுக்குற இதுலாம் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் சாதாரணமா கிடையாது. யூனிட் வந்து 50 காசு அந்த மாதிரி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நீ டாக்ஸ் கட்ட வேண்டாம் இத்தனை வருஷத்துக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்ட அந்த மாதிரி நிறைய அவனுக்கு ரைட் ஆஃப் பண்ணி எல்லாம் கொடுக்குறானுங்க. பிகாஸ் அவங்க வந்து இங்க வர்றதுனால இந்த கம்பெனி மூலியமா இங்க இருக்க மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதுனால தான் மட்டும்தான் அது இது பண்றானுங்க. இதுல இவ்வளவு இது பண்ணும் போது எதுவுமே இல்லாம போயிடுது. அவன் ஒர்க்கர்ஸையும் அடிக்கிறான். அந்த வெறும் அந்த கம்பெனி அவன் வந்து இங்க வரானா அவன் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். ஒரு 25 வருஷத்துக்கு அவன் வந்து பண்ணிட்டு அப்புறம் வேற ஒரு கண்ட்ரியை பார்த்துட்டு போயிடுவான். நான் இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் வைத்தியம் இது பண்றான், கவர்மெண்ட்டையும் ஏமாத்துறான். பிகாஸ் இந்த பிரைப்னால நடக்கிறது இது எல்லாமே. பிரைப் பண்ணிட்டு அவன் இந்த மாதிரி இதுவெல்லாம் வாங்கிக்கிறான். ஒரு கம்பெனி கொண்டு வர, நீ உள்ள கொண்டு வரும்போது எம்ஓயு சைன் பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கணும். 70% என் டிஸ்ட்ரிக்ட், என் ஸ்டேட்ல இருக்கவனுக்கு தான் வேலை கொடுப்பேன். ஏன்னா நம்ம கிட்ட டாப் மோஸ்ட் சிஓ பொசிஷன்ல இருந்து நம்ம டெக்னீஷியன் லெவல் வரைக்கும் பசங்க இருக்கானுங்கடா. என்ன மச்சான் புரியுதா? நீ காசா கேட்கறது இது மாதிரி இதை கேட்கலாம். பார்ட்டி ஃபண்டா கேட்கறது இது மாதிரி எனக்கு எங்க மக்கள் ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது. அவனும் வந்து கொடுப்பான். நீ காசா கேட்கறது இது மாதிரி கேட்டனா பார்ட்டி ஃபண்டா கேட்காம இது மாதிரி ஒர்க் கொடுவான். அவனே வந்து கண்டிப்பா கொடுப்பான். அவன் வந்து கொடுக்க மாட்டேன் சொல்ல மாட்டான். நீ காசையும் வாங்கிட்டு அப்புறமேட்டு எங்க இப்படி என்ன பண்ணா இப்படி தருவான். இப்போ பாஸ் ஒண்ணு சொன்னா பாத்தியா, அட்வான்ஸே 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கு 10 ரூமுக்கு எப்படின்னு. ஆனா நீ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உள்ள வரும்போது அவனுங்களுக்கு நீ லீஸு கொடுக்குற அமௌண்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப மினிமல் அமௌண்டா இருக்கும் மச்சான். ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அப்படிதான் லீஸ் போடுவானுங்க. புரியுதா? இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அவனுங்களுக்கு கொடுத்துட்டு அவன் நமக்கு தர வேண்டிய பெனிஃபிட்டை ஃபுல்லா நீ பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு போயிடுற. அது மூலியமா நம்ம பசங்க இப்போ தமிழ்நாட்டுல இருக்க மக்கள், இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்ம தலையில தான் இருக்கு. சரியா? 2.25 லட்சம் கோடி வந்து டிஎன்இபில கடன் இருக்குன்னா
அந்த கடனை வந்து நீ நிறைய கம்பெனிஸ்க்கு சப்சிடி கொடுத்துருப்ப, 50% வாங்கியிருப்ப, இல்ல நிறைய இடத்துல இபி ஃப்ரீயாவே கொடுத்துருப்பானுங்க. சம் ரீசன்ஸ்னால இருக்கலாம், ஓகேவா? அதை எல்லாமே வந்து நீ ஈக்குவல் பண்றதுக்கு தான் இங்க விலை ஏத்திக்கிட்டு இருக்க. 3% 4% ஏத்துறேன்னா அதையும் சேர்த்து நம்ம தான் பேர் பண்றோம். நான் பேர் பண்றேன், ஸ்டேட்டோட ரெவன்யூல டெபிசிட் வரும்போது நான் பேர் பண்றேன்னா எனக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கவே இல்லைன்னா என்ன பண்றது சொல்லு? இப்ப நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு அனுப்புறேன்னா அந்த அந்த ரெவன்யூ வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தான், புரியுதா? ஆனா ஸ்டேட் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சோர்ஸை கிரியேட் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த சோர்ஸ் இல்லாம நான் வெளியே வேலை தேடி போக வேண்டியதா இருக்கு, வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க பண்ற பிரச்சனைகளுக்கு நான் தான் வந்து உட்கார்ந்து ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுவானுங்க இவனுங்க எல்லாம் வந்து ரெவன்யூ டெபிசிட்னு ஒரு விஷயம் வரும்போது பால் விலையை ஏத்துறது, டாக்ஸை ஏத்துறது, கரண்ட் பில்லை ஏத்துறது, இதுதான் பண்ணியிருக்கானுங்க வருஷம் வருஷமா. இந்த கரண்ட் பில் ஏத்தியுமே அந்த துறை வந்து நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா அதை கொள்ளடிச்சிருக்காங்க. எல்லா அதுலயும் அடிச்சாங்க கொள்ள, எங்க பார்த்தாலும் கொள்ள கொள்ள. டேய் இன்னொன்னு இங்க பாரு, மென்ஷன் பண்ணது, வருமானம் வந்துட்டு டபுள் த ரேட்டுக்கு வந்து பணம் விட்டுருக்கானா டிரான்சாக்ஷன். இங்க பாரு மச்சி, வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மிச்சமா நீ செலவினத்தையும் வச்சிருந்தா கடன் என்ன ஆகும், கம்மியாகுமா அந்த இடத்துல? ஏன்னா எவ்வளவு ரெவன்யூ இப்ப 3% ஏத்தி வந்த ரெவன்யூக்கு அதை விட மிச்சமா எக்ஸ்பெண்டிச்சர் மச்சான். 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய் வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர் 14 லட்சத்துக்கு வாங்க எங்க இருக்கு? நியர்லி 100% பிளஸ் மச்சான். 7 லட்சம், 7 + 7 14, புரியுதா? 7 லட்ச ரூபா தான் உனக்கு மார்க்கெட் பிரைஸ்னா 14 லட்சம் கொடுத்து வாங்குறீங்கன்னா எங்க போச்சு அந்த காசு? 2 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிருக்கலாமா அந்த இடத்துல? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி எங்க இருந்து நீ டிஎன்இபில வர ரெவன்யூ வச்சு தானே நீ அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஸை பார்த்துருக்கணும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பொதுப்பணித்துறை இவங்க எல்லாம் என்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கை விடுறது இல்லைன்னா ஊழலை வெளியே கொண்டு வராங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் ஸ்கூல்ல ராஜ்மோகன் வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல, இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார், இன்னொரு பக்கம் விக்னேஷ். இவங்க 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு நம்ம ரமேஷ் கொண்டு வந்தான். என்னைக்கு புசியும் ஆதவும் எடுத்துட்டு வெளியே சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா புசியும் ஆனந்தவும் இருக்க இடத்துல வந்து மழைநீர் வடிகால் இருக்கு பத்தியா, அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த 4000 கோடிக்கு என்ன கணக்கு? 4000 கோடி எடுத்து பெருசா பேசணும். இவனுக்கு என்ன உண்மையாவே 4000 கோடி செலவு பண்ணானுங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதான் டிசாஸ்டருக்கான ஃபண்ட், பேரிடர் மீட்பு நிதின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்கிற ஒரு ஒரு தடவையுமே, போன தடவை இந்த மலையில நெல் நெல் பயிர்கள்லாம் இதாச்சு பத்தியா, அந்த நேரத்துல இவங்க கேட்டது மட்டுமே 400 கோடி இழப்பீடு மச்சான். அவன் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு போறான், 100 கோடின்னு அவன் பண்றான். அப்ப இவனுக்கு கேட்கறது எவ்வளவு டிமாண்ட் பண்றானுங்க பாரு. சரி அப்படி அவன் நீ 400 கோடி கேட்கற, 100 கோடி கொடுக்குறானா, அதுக்கான கணக்கை நீ ஒழுங்கா கொடுத்துருக்கியா என்னைக்காது? எவ்வளோ இவங்களை பத்தி பேசிட்டே இருந்தா பேசுவேன். வேற ஏதாவது இருக்கா மச்சான், கிளம்பலாமா? வேற எதுவும் இல்லடா, அவ்வளவுதான் சரி நினைக்கிறேன். ஓகே, அப்ப க்ளோஸ் பண்ணலாமா? அப்புறம் பார்க்கலாம். விஜில பேசுற வச்சுரு. வேலையை இப்போ இதுல தான் இருக்காடா. யாராவது பேச- யாராவது பேச டிஎம்ஏ யாராவது பேசினா மேல மாடா போர்டுகிறா ஒரு 5 நிமிஷம் டேய் அடிச்சுட்டு டேய் போயிடுறேன். டேய், அவனை மச்சான் 5 இல்ல இல்ல நிமிஷமா? வரட்டும். 5 நிமிஷம் இவன் இவன் இருப்பான் பாருடா, கெட்ட வார்த்தை பேசுறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் கூட இப்ப வந்துட்டு போனானுடா. அதான் பைக் தான் முன்னாடி கொடுத்தா தூக்கல. அது எங்கடா வாங்க, அடிக்க மாட்டேன் வாங்கடா மேல வாங்கடா. ஏய் வந்ததும் என்ன குமரிக்குள்ள வந்ததும் பச்சை பச்சையா பேசுவான். மச்சான் இல்லடா, ரொம்ப நாள் அன்னைக்கு ஆச்சு ஒருத்தன் மச்சான் எவனோ நம்ம சொன்னான் பேசி, அதனால அந்த ஃப்ளோ கிடைக்குதா என்னன்னு தெரியலையே. டிகே காரனை பார்த்தா அறுத்துருவனா வந்து அறுப்பாப்போம், மேலதான் உட்காந்துருக்கேன் அந்த டேய் 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 அறுப்பு. டேய் டேய் டேய், அவன் மச்சான் அவனை கூட இந்த பிர்லாவை டேக் பண்ண ஒருக்கி நாய் அறுத்துருவாரு அவரு. பிர்லா ஒண்ணு இன்னொருத்தர் அவன் இல்ல, ரஜினி பீரே விளையாடுறா, ரஜினி பீரே விளையாடுறா. பிர்லா ஸ்பெஷலா அந்த பொறுக்கி என்ன என்ன அறுக்குறாங்க பாப்போம். எத்தனை இவ்வளவு நாள் சரி ஏதோ ஆட்சிக்கு வந்தாச்சு, சரி அடுத்த வேலையை குடும்பத்தை பார்க்கலாம்னா இவங்க டிவிக்கு அறுத்துருவாங்களாமா? ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க பொறுக்கி நாங்க நீங்க சரக்க போட்டு வந்து என்ன பேசுறது? டேய் அன்னைக்கெல்லாம் நம்ம பசங்க
அந்த பொண்ணுங்க இன்னும் பேசுறானே ஓகேயா, அந்த எச்ச நாய் என்ன பண்ணுச்சு பத்தி ஒரு வேலையை பார்த்து விட்டு போச்சு. நேத்துக்கு ஒரு ட்வீட்டை போட்டு, இதுதான் நம்ம பசங்களுக்கும் ஏய் அந்த நான் கொத்தடிமைகளுக்கு இருக்க வித்தியாசமா, புரியுதா? ஏய் அதெல்லாம் பாத்துக்கிறேன்டா, நீங்க எல்லாம் ஆளு மயிறு. ஏய் நம்ம பசங்க நின்னானுங்கடா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பசங்க போய் நிக்கிறானுங்க, புரியுதா? நீ யாருன்னா பாக்குறது இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் எவனுக்கு பிரச்சனை நம்ம பசங்க நிக்கிறானுங்க, நின்னு பேசுறானுங்க. என்ன பேச்சு பேசுறானுங்க, 12 மணி நேரம் ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறானுங்க. டேய் வெக்கமாலடா பொறுக்கி நாய. பேசுற எவனும் நார்மலா மச்சான், எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு போதையில வந்து பேசுது நாய். நான் அதை பண்ணுவேன் தெரியுமா, இதை பண்ண அம்மா இன்னும் புடிங்க நீ. பச்சை பச்சையா போட்டு உட்காந்துருப்பான் கார்த்தி. எதுக்குன்னு கார்த்தி? ஏய் பச்சை பச்சையா பேசுறத விட வேற என்ன மயிறு தெரியும் உனக்கு? ஏய் அவனே போதை கை மச்சான். அன்னைக்கு இவன் எவனோ பேசிட்டு இருந்தான், யாருகிட்ட ரெமோ பேசிட்டு ரெமோ இருந்தான் தெரியுமா? ரெம்மா இல்லடா, இப்ப ரீசெண்டா ஒரு இதுல பார்த்தேன், சம்ஷீர் போய் ஏதோ ஒரு இடத்துல விளக்கம் கொடுத்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், யூசப்போட ஸ்பேஸ், புரியுதா? ஆமா ஆமா ஆமா. ஃபுல் போதையில பைத்தியக்கார நாய் சரி பேசிட்டு செருப்பு இருக்கு. அடிச்சுங்க. டேய் மொத சரி தெளிவா செருப்பு உட்காந்து பேச அடிச்சுங்க. கத்துக்கோங்கடா. சரக்கு அடிக்காம வந்து தெளிவா பேச தைரியம் இருக்கா நாய்ங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசுவாங்க. ஃபுல் போதையில வந்து பொண்ணுங்களை என்ன பேசுறோன்னு தெரியாது, கட்சி தலைவர்கள் என்ன பேசுறோன்னு தெரியாது, என்ன மயிறு வேணாலும் பேசுறேன்னு பேசிட்டு போறது குடிகார நாய்ங்க. சரக்கு விடு, ஸ்போர்ட்ஸ் எடு, கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்கடா. பார்த்தாலும் பாட்டிலுங்க என்ன சுத்துறானுங்க. இன்னொருத்த வரான் கிடைக்குதா, இன்னொரு பொறுப்பு. சொல்லுங்க நீங்க வேற ஃப்ரெண்ட்ஸ். பேசுறா கும்படி. யாருடா எவன் வரான்னு? அவன் தான் போயிட்டான். டேய் இவன் ஒரு பைத்தியக்காரன்டா, இவன் கிட்ட என்னடா பேச போற? நீ கேட்டனா அவன் அதுக்கு பதில் சம்பந்தமே இல்லாம பேசு பேசு அவன் ஒரு பேசு ஒரு கதை. பேசு. டேய் இவன் தான் இந்த லெஸ்பியன் ஏதோ ஒரு ட்வீட் போட்டவன். வணக்கம். ஏன் பேசுறதுக்கு முன்னாடியா பயப்படுறீங்க? ஏன் பதில் எதுவும் இல்லையா? ஒன்னா ஃபயர் ரீல்ஸ் தானா? இல்ல இங்கோட்டெல்லாம் பேசணுமான்னு துப்பாட்டா பொறுக்கியா? சரி அதை யோ, விடுங்க. இவன் ஒரு ஸ்பேஸ்லயா? அத கரூர்ல என்ன நீங்க ஏன் மியூட் போறீங்க? அவ்வளவு குமரி, பயமா? இவன் என்ன தெரியுமா சொன்னா? ஏய் இல்லடா இவன் ஒரு ஸ்பேஸ்ல என்ன தெரியுமா சொன்னா? நான் உனக்கு சொல்லு சொல்லட்டா? சொல்லு அது சொல்லு. அந்த ஒரு லேடிஸ் வந்து பார்த்தனா ராத்திரியில போகும்போது துப்பட்டாலாம் ஏன் போடலன்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி நாய் சொன்னுச்சு ஒரு ஸ்பேஸ்ல. உங்க ஏய் அம்மா இவன எல்லாம் வந்து உனக்கு எல்லாம் இப்படிலாம் இது பண்ணாங்களா? டேய் அக்கா தங்கச்சியா இருக்கா இல்லையாடா உனக்கு? என்ன ஏதாவது கதை கதையா சொல்றீங்க? இல்ல இல்ல நான் வந்த மேட்டர் வேற. திமுக 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 காரனால இப்படிதான் வருவானுங்களாடா, பொம்பளை பொறுக்கி ஐயோ, பசங்க, பொறுக்கி சரி நாய்களா தான் பதில் இருப்பானுங்க. இல்லைன்னா சொல்லுங்க, நானே போயிடுறேன். டேய் கிளம்பி இல்ல போடா இல்ல, நாய, உனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசணும்னா தானே இல்ல. புத்தி டேய் இருக்கு. இல்ல இல்ல. இந்த பேர் இந்த பொண்ணுங்களை தப்பா பேச ஓகே பொறுக்கி நாய்கள் ஃபயர் வேணா ஃபயர். பேசாது. டேய் பய மயிர புடிஞ்சு டேய் கீழே இறங்கி போடா நாய, பயம் புடுங்க போயிட்டா. நாய்களா பயம். இல்ல இவரு பயம் புடுங்க நாய்ங்க பயம். பொறுக்கி நாய்களா, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத பொறுக்கி நாய் நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்களாடா? பயம் புடிங்கி தள்ளிடுவாரு இவரு. இப்போ கேள்வி கேட்ட இல்ல மச்ச, கேள்வி கேட்ட அறுத்து தள்ளிடுவாரு இவரு. இப்போ ஆளு மயிர ஸ்பேஸ் ஏரியாரு பொறுக்கி நாய். மக்களே ஏய் இல்லடா, அன்னைக்கு ட்வீட் போடுறது பொறுக்கி நாய் என்ன போட்டிருக்கானா, ஆண்டி லெஸ்பியன்ஸுக்குன்னு தனி குரூப் இருக்காம அதுல என்ன பசங்களை ஆட் பண்ணீங்க? டேய் பொறுக்கி நாய, ஒரு ட்வீட் போடுறேன்னா ஒரு பொறுப்பு வேணுமா இல்லையா? ஒரு பொலிட்டிக்கலா வந்து பேசுற, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஏறி பேசுறீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ட்வீட்ஸ் வேர்ட்ஸுக்கெல்லாம் நீ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், புரியுதா? என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் ஸ்பேஸ்ல ட்வீட் போடுவேன்னு பேசுற பொறுக்கி நாய்கிட்ட எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. நாய் தான் கடைசி வரைக்கும். இல்ல பிஞ்ச இவங்க செருப்ப வாயில வீட்டுல வச்சு எல்லாம் குமாரி எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியல. இவங்களுக்கு எல்லாம் அந்த குணமே இருக்கும் போல, அவங்க ரத்தத்திலேயே. இங்க பாரு அதான் அந்த ஒரு அந்த ஒரு இந்த குணம் இங்க எல்லாம். பாரு ஒரு உமன் அபியூஸ் கேசஸும் வரும்போதெல்லாம் நம்ம எடுத்து பேசும்போது என்ன கேள்வி கேட்பானு தெரியுமா? அந்த விக்டிமை தான் பிளேம் பண்ணுவானுங்க. டேய் நம்ம தப்பு நடந்துச்சுன்னா ஆமா தப்பு, கண்டிப்பா. அவனுக்கான தண்டனை கொடுக்கணும், இதுதான் நம்ம பேசுற டோன், புரியுதா? கேஸ் போர்டு இப்போ இங்க நடக்குது அங்க நடக்குற என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஒரு நீ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து விளாத்திக்குளம் கேஸ் வரை என்னன்னு பார்த்தேன்னா, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னால கேஸ் ஃபைல் பண்ணப்படல, கரெக்டான குற்றவாளிகள் தண்டிக்கப்படல, புரியுதா? எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் நடக்கல. இததான் உட்கார்ந்து பேசணும், புரியுதா?
ஏன்டா ஒரு கேஸ்லயும் 10 நாள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அந்த பொண்ணு போய் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கும் போது இவனுங்க எடுக்கல, புரியுதா? அட்வொகேட்டை வச்சு பேசும்போது எடுக்கல. 100க்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரும் வெளியிட்டாங்க. அது அதுக்கு ஏன் மேல இல்ல அந்த கும்பரி எஃப்ஐஆர் அதெல்லாம் எஃப்ஐஆர் எவ்வளவு தூரம் எவ்வளவு கொடுமை. எஃப்ஐஆர் வெளியே விட்ட காரணம்னா இவனுங்க வந்து நல்லவனுங்க, யோக்கியனுங்க. டேய், தப்பு நடந்துச்சு, அவன் தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடு, அவ்வளவுதான். உன்னை வந்து இப்ப பொது வழியில ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும். டிரான்ஸ்பரன்சின்றது நீ எங்க டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னா, இந்த ஃபண்ட் இங்க வந்திருக்கு, இதை இதுக்கு செலவு பண்ணிக்க, அங்க டிரான்ஸ்பரன்சி கொண்டு வா, புரியுதா? ஒரு ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, அந்த இடத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கானா அவனை காப்பாத்துறதுக்காக விக்டிமோட டீடைல்ஸ் எடுத்து போறதா டிரான்ஸ்பரன்சி கிடையாது, புரியுதா? அந்த கேஸ் மட்டும் இல்லையா, ஒரு 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு பொறுக்கி நாய் 2.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கான் அந்த லோக்கல் எஸ்ஐக்கு. அந்த எஸ்ஐ லஞ்சம் வாங்கினவங்க பொம்பளை போலீஸ். என்ன நிலைமை பாரு. அது ஒரு பக்கம். கொடுமையா குமாரி. விளாத்தி குளம் கேஸ் அது இப்போ நடந்தது பார்த்தா ஃபேப்ரிகேட்டட் கேஸ் மாதிரி இருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி. பட் நீங்க அந்த நேரத்துல சொல்லிருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வர்ற வரைக்கும் நல்லா வாய் மூட்டு இருந்தீங்க. இப்போ வந்து சொல்றேன் என்ன காரணம், இப்படி ஒரு கேஸும் எடுத்து பேசலாம். நம்ம பசங்க அந்த ஆகாஷோட கேஸ்ல 60 நாள் ஆயிடுச்சு 70 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க உட்கார்ந்து நம்மள அடிச்சானுங்க. ஆனா அந்த இஷ்யூ நடந்தது என்னைக்கு? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நடந்த இஷ்யூ. எலெக்ஷன் டேட்ல அப்படியே அந்த கேஸை விட்டுட்டானுங்க, யாருமே அதை பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம போய் பிடிச்சோம்யா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணோம். அது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. நான் கடைசியில அந்த அம்மா வீட்லயே தான் இருந்துச்சு குமாரி. அது வந்து கவின் கேஸ் சொல்லல, ஆகாஷோட கேஸ்ல அந்த டெட் பாடி வாங்காம இருந்தாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அந்த கேஸுக்கு நம்ம பசங்க பேசுறாங்க உட்கார்ந்து, புரியுதா? என்னைக்குமே நம்ம பசங்க ஸ்ட்ராங்கா நின்றுருக்கானுங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அது தப்புன்னு தைரியமா சொல்லியிருக்கானுங்க. முட்டு கொடுத்தது, இந்த இது தெரியுமா அது தெரியுமா அந்த கேள்வி எல்லாம் கேட்டதே கிடையாது. இவனுங்களுக்கு எல்லாம் பேசலாம் எந்த தகுதியும் கிடையாது மச்சான். சிம்பிளா சொன்னேன், மூட்டு போங்கடான்னு அனுப்பிவிட்டு அமைதியா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். குமாரி அந்த அவன் ஒருத்தன் வந்தாதான் குமாரி, அந்த 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 மேட்ரு 30 நிமிஷமா அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தான் குமாரி. அதை வந்து நியாயவரப்படுத்திட்டு இருந்தான். அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து எதுக்கு போனாங்க ஏன் போனாங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஷேம் பண்ணிட்டு இருந்தான். இவனுங்க மனுஷ ஜென்மமே கிடையாது, புரியுதா? இப்பவும் நம்மளுடைய ஒருவர் எம்எல்ஏ இப்போ இவனுக்கு பெண்ணியத்தை பத்தியும் பெண்கள் முன்னேற்றத்தை பத்தியும் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற நாய்ங்க ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் ஆன பெண்களை வந்து என்ன அளவுக்கு மார்க் பண்றானுங்க. அப்ப தெரியல இவங்க எவ்வளவு பெரிய முற்போக்கியவாதிகள், எவ்வளவு பெரிய பெண் போராளிகள்னு நமக்கு தெரியலையா? வன்மம் வக்குற புத்தியோட பேசுறானுங்க. எழுதுற ஒரு ட்வீட்டும் பாரு. ஏன்னா உங்க வீட்டு பொண்ணுங்க ப்ரொடெக்ட் பண்ண பாப்ப, இல்ல அடுத்த வீட்டுல இருந்து வர இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம இந்த ஸ்பேசஸ் இதுக்கு வந்த அன்னையில இருந்து திமுக பண்ற டிவிக்கு அகைன்ஸ்டா இந்த உமன் அடிக்கிறது. இப்ப கேக்குதாடா? இல்லடா இவனுங்க நம்ம டிவிக்கு நம்ம என்னைக்கு பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சோமோ, பார்ட்டி ஆரம்பிச்ச அன்னையில இருந்து இவனுக்கு பண்ற மொத்த அட்டாக்குமே நம்மளுடைய உமன் கேடர்ஸ் மேலதான் இருக்கும், புரியுதா? ஸ்பேஸ்ல ஒரு 4 பொண்ணுங்க வந்தா டிஎம்ல போய் பிரச்சனை பண்றது, இல்லைன்னா அவனோட ரெக்கார்டிங்ஸ் எடுத்து போட்டு அடிக்கிறது, இது மட்டும் தான் இவங்க பண்ணுவானுங்க. பாத்திருக்கியா? நீங்க களத்துலனா அசிங்கமா பேசுறது. ஒரு பொண்ணு 4 கேம்பெயின் போச்சுன்னா அந்த பொண்ணு வீடியோ எடுத்து மார்க் பண்ணி போடுறது, அசிங்கமா போடுறது, அந்த இல்லைன்னா அதை வந்து கமெண்ட் அடிக்கிறது. ஒரு மைக்க பிடிச்சி ஒரு அரசியல் ரீதியா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா அத வந்து நீ கருத்தியெல்லாம் என்னைக்கா பேசிருக்கியா? என்னைக்கோ எவனோ ஒருத்தன் தாவேக்காரனாவே தெரியாதவன் பேசினதெல்லாம் கொச்சையான வார்த்தைகளால எடுத்து பேசிட்டு இருப்பீங்க உட்காந்து. கடைசி வரைக்கும் இந்த அக்ரெசிவா இந்த ப்ரொக்ரெசிவான பாலிடிக்ஸ்
நம்ம மக்களுக்கான இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. இப்போ வரைக்கும் சொல்லு. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். பசங்கள ஜாதி ரீதியா தாக்குறது, அவரோட மொழிய வச்சு பேசுறது, ஸ்லாங்க வச்சு பேசுறது. டேய் இதெல்லாம் என்னடா பாலிடிக்ஸ்? இதெல்லாம் யாருக்குடா வேணும்? இல்ல மச்சான், ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆகுது. பிஎன்ஜி வர மக்களுக்காக என்ன போராட்டம் எவனா மேல வந்து போயிட்டு மக்களுக்காக என்ன ஆமா போராட்டம் டேய். போராட்டம் பண்ணி கிழிச்சடா. அப்பா சாரி அப்பா லண்டன் போறான், பையன் துபாய் போறான், மினிஸ்டர் சிங்கப்பூர்ல போய் ஒளியறானே. இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கிழிச்சிருவானுங்கடா வந்து. என்ன புடிங்கிறானுங்க? ஏன்னா ட்விட்டர்ல அரசியல் பண்றாரு. ஏன் அங்க போல? ஏன் இங்க போல? 1008 நரேட்டிவ். புடிங்கி நாராயணன் இப்ப வந்து புடிங்கி தள்ளிட்டாரு. அப்படியே களத்துல தான் இருக்காரு. காலையில 10 மணிக்கு சென்னையில ஒரு போராட்டம்னா, மதுரையில ஒரு போராட்டம், திருச்சியில ஒரு போராட்டம்னு அப்படியே எதிர்க்கட்சி தலைவர் சுழண்டு சுழண்டு புடுங்கி தள்ளிடுறாரு. போரிக்கு நான் எங்கேயா போய் உட்கார்ந்துகிட்டு இவனுங்களை அடிச்சா அப்புறம் அடிச்சுட்டே இந்த இருக்கலாம் மச்சான். 24 மணி நேரம் அடிக்கணும் அடிக்கலாம். பிஎன்றது ஒண்ணு போட்டுருந்தான். விக்ரம், அந்த அனிதா அனிதா பாத்தியா? அந்த கேஸ்க்கு அப்புறம் ஆளே காண பாத்தியா? வாயே திறக்கல பாத்தியா? அப்படிதான் எல்லாம் காணாம போயிடுவாங்க. இங்க பாரு, இந்த 5 வருஷம் முடிவுக்குள்ள ஆப்போசிட்ல வந்து உதயநிதி மட்டும் தான் நின்று இருப்பாரு. மத்த எல்லாம் காணாம போயிருப்பாருங்க. எல்லா கேஸ்ல உள்ள உட்காந்துருப்பாங்க. அவர் மட்டும் தனியா அண்ணா மச்சான் உட்காந்துருப்பாரு. அண்ணன் அதுக்கு ஒரு இக்கு வச்சிட்டு போனாரு பாத்தியா? என்ன சொன்னாரு பாத்தியா இல்லையா? இந்த மாதிரி ஸ்டாலின் சாரை வந்து தேடாதீங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் சார் மாதிரி தனியே மரியாதை. அப்ப ஸ்டாலின் சார் கடைசி வரைக்கும் அரெஸ்ட் ஆக மாட்டாரு. ஓகேவா? இது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட், டேக் அவே. அப்ப அவர் அரெஸ்ட் ஆக மாட்டாரு. அடுத்த எலெக்ஷன்ல டம்மியா வந்து நின்றுட்டு போவார். அவ்வளவுதான். நாங்களும் ஆசைப்படலப்பா. சிஎம் இவரு சாரி, மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர்